வீடு வரைக்கும் வந்து டிராப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதுல என்னங்க இருக்கு? இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு. இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, வீட்டுக்குள்ள வரலாம்ல? இருக்கட்டும்ங்க. அம்மா வீட்டுல தேடுவா, நான் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். நான் வரேங்க, அப்புறமா வரேன். சரிங்க, பார்க்கலாம். பிரதர், என்னாச்சு பிரதர்? வாங்க சீக்கிரம் வந்து வண்டியில இருங்க, நான் சொல்றேன். பிரதர் ஏறுங்க ஏறுங்க. காவேரி வந்துட்டியா? விஜய் தம்பிய பார்த்து மனசு விட்டு பேசிட்டியா? அவர்கிட்ட என்னலாமோ கேட்கணும்னு சொன்னியே, எல்லாத்தையும் ஒண்ணு விடாம கேட்டுட்டியா? இப்போ உனக்கு அவரை பிடிச்சிருக்கா காவேரி? ஒரே நாள்ல ஒருத்தரை பார்த்து பேசி எப்படிமா புடிச்சிருக்கான்னு சொல்றது? இன்னைக்கு என்னால அவர்கிட்ட கொஞ்சம் கேள்வியதான் கேட்க முடிஞ்சது. மிச்ச கேள்வியெல்லாம் அப்புறமா தான் கேட்கணும். அதுக்கப்புறமா தான் அவரை புடிச்சிருக்கா, அவரை கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படிங்கறத பத்தி எல்லாம் என்னால தெளிவா ஒரு முடிவு எடுக்க முடியும். இது போதுமா இல்ல வேற ஏதாச்சும் விளக்கம் தேவைப்படுதா? போதும்டி, போதும். என்னடி இவ மாப்பிள்ளை கிட்ட பேசி ஒரு நல்ல முடிவோட வருவான்னு பார்த்தா, அவர்கிட்ட இன்னும் கேள்வி கேட்கணும், அதுக்கப்புறம் தான் என்னால தெளிவா முடிவெடுக்க முடியும்னு சொல்றா. மா, இவ்ளோ நாள் நம்ம வெயிட் பண்ணியாச்சு. அவ மனசுல இருக்கிற கேள்வி எல்லாம் வெளியில கேட்டுட்டு அவ முடிவை சொல்லட்டும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். பிரதர், நான் ஏதோ காவேரி விளையாட்டுக்கு சொல்றான்னு நினைச்சேன். சீரியஸாவே ரெண்டு பேரும் டேட் பண்ண போறீங்களா? ஆமாம் பிரதர். அவ ஆசைப்பட்டு கேட்கும் போது முடியாதுன்னு சொல்ல முடியுமா? காவேரி அவ்வளோ ஆர்வமா உங்களை பார்க்க கிளம்பி போனதை பார்த்து கையோடையே கல்யாண டேட்டையும் குறிச்சிட்டு வந்துடுவாள்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு இன்னும் டைம் ஆகும் போலயே. இதுக்கு முன்னாடியும் எனக்கு இப்படிதான் ஆச்சு பிரதர். அவளுக்கு என்ன பிடிச்சிருந்தோம், அதை சொல்றதுக்கும் என் கூட சேர்ந்து வாழ்றதுக்கும் அவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாவ. இது அடுத்த டர்ன் போல. ஆனா இதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு. நீங்க சொல்றதும் கரெக்ட் பிரதர். காவேரிக்கு உங்களை பிடிச்சிருந்தோம், அத யாருகிட்டயும் ஓப்பனா ஒத்துக்க மாட்டேங்கிறா. இப்ப நாங்க சேர்ந்து டேட்டிங் போறதுல தான் எப்படியாச்சும் அவளை ஹெவியா இம்ப்ரெஸ் பண்ணி அவ வாயாலேயே நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல வைக்கணும். அதுதான் இப்ப எனக்கான டாஸ்கே. டேட்டிங் போறது கூட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இடத்துக்கு தான் காவேரியை நான் கூட்டிட்டு போறேன். ஸ்பெஷலான இடத்துக்கா? அப்படி எங்க கூட்டிட்டு போறீங்க? அதை நான் போயிட்டு வந்துட்டு உங்ககிட்ட நான் சொல்றேன். ஓ, நாளைக்கே போறீங்களா? ஆமாம் பிரதர். என்ன இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் டிலே பண்ணக்கூடாதுல்ல? காவேரி நாளைக்கு நான் கூட்டு போற இடம் கண்டிப்பா அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு இடமா இருக்கும்னு நான் நம்புறேன். பார்க்கலாம். ஒருவேளை அப்படி எதுவும் அவளுக்கு ஞாபகத்துக்கு வரலன்னா கூட
ஒரு நாள் முழுக்க நானும் அவளும் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் பாருங்க. நீங்க எதை பத்தியும் வரி பண்ணிக்காம இருங்க பிரதர். இந்த அளவுக்கு மனசு மாறின காவேரி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வெளிப்படையா சொல்லதான் போறா. சீக்கிரமா உங்க கல்யாணம் நடக்க தான் போகுது. நம்பிக்கையோட இருங்க. இது ஃபுல்லா நான் முடிச்சிட்டேன். இதுவும் படிச்சு முடிச்சிடுறேன். அப்புறம் இது மட்டும் எனக்கு சொல்லி கொடுங்க. நான் சொல்லி தரேன். சரி தாத்தா. தாத்தா, அம்மு, ஹாய் அப்பா. இந்தாங்க. வாடா 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 வாடா. ஹோம்வொர்க் பண்ணீங்களாடா? என்ன விஜய், போன விஷயம் நல்லபடி முடிஞ்சதா? காவேரி என்ன சொன்னா? கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாளா? நாம காவேரியை பார்க்க போன விஷயம் தாத்தாக்கு எப்படி தெரிஞ்சது? இத பத்தி இவர்கிட்ட சொல்லவே இல்லையே. கல்யாண விஷயமா உங்ககிட்ட பேசுறதுக்காக காவேரி உன்னை வர சொல்லியிருக்கான்னு அம்மு தான் என்கிட்ட சொன்னா. நீதான் அத சொன்னியா? அவ இந்த விஷயத்த சொன்னதுல இருந்து எனக்கு ஆர்வம் தாங்கலப்பா. எப்ப நீ வீட்டுக்கு வந்து காவேரி கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்கிற சந்தோஷமான விஷயத்த சொல்லுவேன்னு நான் காத்துட்டே இருந்தேன். அப்படி எதுவும் இருந்திருந்தாதான் நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி நானே சொல்லிருப்பேனே தாத்தா. இன்னும் இந்த விஷயத்துல உறுதியா எதுவுமே தெரியல தாத்தா. ஆனா நடக்கிற விஷயம் எல்லாத்தையும் பார்த்தா பாசிட்டிவா தான் இருக்கு. இருந்தாலும் கன்ஃபார்மா ஒரு முடிவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நானே வந்து சொல்றேன். சரிப்பா. சரி தாத்தா. வாய வச்சுட்டு சும்மாவே இருக்கிறதுல. வாங்க 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 வாங்க. உளறிட்டீங்களா எல்லாத்தையும்? ஆமா, நான் தான் சொன்னேன். உளறிட்டீங்க. ஆமா. ஏன்பா? அம்மா உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்லிட்டாங்களாப்பா? இல்லையே. அப்ப உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னாங்களா? அவ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லல, பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லல. அப்பா, அப்ப அம்மா என்னதான்ப்பா சொன்னாங்க? என் கூட அவ பேசி பழகி பார்த்து அதுக்கப்புறம் அவளுக்கு பிடிச்சிருந்தாதான் என்ன கல்யாணம் பண்ணிப்பாளாம்.